கூப்பிடுவாங்க கஸ்டமர்ஸு. மதியம் சாயந்தரம் போகும்போது வேறு ஏதாவது புக் போச்சுன்னா வாங்கிட்டு போகிறதுக்காக வருவாங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எல்லாருமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 7 o'clock கரெக்டு இந்த சில்வர் ஜூப்ளி பார்க் இருக்குது. யார் பார்த்துருக்கீங்க? எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பார்க்கை கிராஸ் பண்ணி போக மாட்டாங்க 7 மணிக்கு. அது காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குமா அவங்களுக்கு. பெங்களூர் எல்லாம் அந்த கோட்டையை சுற்றி தான் இருக்கும். பெங்களூர் கோர்ட் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? சிட்டி மார்க்கெட் அதுக்கு இந்த பக்கம் தான் விழுறாரு. அதை தாண்டி யாரும் போக மாட்டாங்க. அந்த பார்க்கிலலாம் முஸ்லீம்ஸ் நிறையா இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால் மோஸ்ட்லி சன்செட் ஆஃப் இங்கே வாங்குவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் தான் இங்கே சாம்பரேட் போய்ட்டு இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் தாத்தா வந்து கடை வைக்கிறதுக்கு முன்னாடி யாருமே விபூதி பேச மாட்டாங்க. பவுட்ரு இப்போ நம்மலாம் இப்போ விபூதி பவுடர் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் கட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விபூதி கட்டி அதை தேய்ச்சி அப்படியே பூசிட்டு தாத்தா விபூதி பண்ணையிலேருந்து வந்தோடனே எல்லாம் இதுக்கு மாறினாங்க. கண்ணுக்கு இது ஈஸி சிம்பிள். இப்போ இன்னும் விபூதி நிறையா இதெல்லாம் வந்துருச்சு. ரெகுலேஷன்ஸு அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி சந்தனம் கூட கட்டையாக தேய்ச்சிட்டு நாங்கள் கம்மியாக வச்சா சந்தனம் பவுடர் எடுக்கணும். அதில் தண்ணி ஊற்றி கலந்து இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது. மார்க்கெட்டிங்னு இப்போ வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் பரிமாவுக்கு தான் எல்லாம் நான் சொல்லி அப்படியே ஒவ்வொருத்தராக வளர்த்தது. அதான் மெயின் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ வேறு எதுவும் கிடையாது. வேறு இந்த ஃப்ரீடம்ஸ் லெவலில் இப்போதான் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி 1947 15th August எல்லாருமே ரோடு வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ தாத்தாலாம் ஒரு புக் மாதிரி கொடுத்தாங்க. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் புக்கு கோல்டு பிளேட் இது சொல்லியிருந்தாங்க. அம்மா அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அது அங்கேயே ஃப்ளாக் வாஷ் பண்ணி அங்கேயே ஒரு ஸ்வீட்டு இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ அது பரவாயில்ல தான் தெரியுது. அதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் கிடைக்கல எனக்கு. நான் பார்த்துருக்கேன். நான் 3 வயசுக்கும் எங்கள் தாத்தா இருந்தாங்க. அதுக்கு எங்கள் அப்பா தங்க வரைக்கும் பார்த்துருக்கீங்களா நினைக்கிறேன். அவங்க வந்து 1960s வந்து அப்பா வந்து 1960லேருந்து 2020 வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க கடையில் இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருந்தது. புது ப்ராடக்ட்ஸாக வந்துச்சு. இருக்கிற ப்ராடக்டை பிராண்டிங்கோடு வந்தது. இங்கே கோயில் அன்பிராண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் இந்த தங்க பசுக்கு ஒரு பிராண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு நிறையா பிராண்ட் இருந்துச்சு. எல்லாமே பிராண்டடாக வந்தது. பன்னீர் டெவலப் பண்ணாங்க. அப்புறம் ஃப்ளேவர் அது நாட்டில் சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பார்க் மட்டும் இல்லை. இப்போ சீவன் பல்லில் வரவங்களுக்கு பார்க் கிடைக்க முடியாதுன்ட்டு அந்த பார்க்கை ஸ்லைஸ் பண்ணுவாங்க. ஸ்லைஸ் பண்ணி அது வெத்தலை வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வெத்தலை பார்க்கு பல்ஸ் எனக்கு சீவன் வச்சுருப்பாங்க. அது ஸ்டார்ட் பண்ணாங்க. விபூதி சந்தனம்லாம் ஃபஸ்ட்டு அன்பிராண்டட் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது பிராண்டட் சுகந்த விலாசம் பாண்டியில் அவங்க தான் ஃபஸ்ட்டு விபூதி தயார் பண்ணாங்க. அந்த இதை நாங்கள் வாங்கி அதுக்கப்புறம் அப்பா வந்தப்போ கொஞ்சம் ஹோல்சேல் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு போய் கொடுக்க மாட்டோம். இங்கேயே ஹோல்சேலும் கொடுப்போம், ரீட்டைலையும் கொடுத்துருவோம் கடையிலே வச்சு.
அப்பா டைம் தான் எங்கள் கடை எங்களோட வீடு வச்சு அங்கே இருக்க ஃப்ரெண்டு வாங்கினது. நான் இந்த ஸ்டாப்பில் தான் வந்து கடைக்கு நான் படித்து முடிச்சுட்டு இந்த டைமில் வாங்கி எங்கள் அந்த டைமில் ஃபைனான்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு அப்பாவுக்கு பழகிட்டேன். வீடு கடை ரெண்டுமே லோனில் தான் வாங்கிட்டோம். எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பக்கத்தில் மார்வாடி வரும். மார்வாடிங்களுக்கு பேமெண்ட்டெல்லாம் சாயந்தரம் தான் கொடுப்பாங்க. 6 மணி 7 மணிக்கு மட்டும் கொடுப்பாங்க. இப்போ நமக்கெல்லாம் காலையில் பேங்க் வேலை முடிச்சுன்னா அவ்வளோதான். திருப்பி மறுநாள் தான் பேங்க்கு போவோம். இப்போ எங்களுக்கு காலையிலேருந்து மத்தியானம் ஆகிற பிஸ்னஸ் பேங்க்கில் கட்டிடுவோம். சாயந்தரம் என்ன மிச்சம் இருக்கோ அவர் மார்வாடி வந்து வாங்கிட்டு போவார் எங்ககிட்ட. அவங்களுக்கு என்னன்னா சாயந்தரம் பேமெண்ட்லேருந்து அவங்க செய்யப்போம் அட்ஜஸ்ட் ஆகிடும். எங்களுக்கு மறுநாள் காலையில் தான் வேண்டியது இருக்கும் அந்த காசு. நான் சும்மா வீட்டில் வச்சுருந்தாலும் ரிஸ்க்கு, கடையில் வச்சுருந்தாலும் ரிஸ்க்கு. அதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நமக்கும் சேஃப்டி ஆகிடும். ஸோ அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி சாயங்காலம் அவர்கிட்ட கொடுத்துறது ரூபா எவ்வளோ இருக்கெல்லாம் கொடுத்துறது. அவர் காலையில் நாங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. ஸோ அந்த இதில் கொஞ்சம் ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் மிச்சம் ஆகும். ப்ளஸ் 2 பேருக்கும் யூஸ் ஆகிடும். மார்வாடிங்க ஒருத்தர் நம்ம தான் நல்லா வாங்கலாம். அப்பா ரொம்ப டிவோஷனல் இதாக இருப்பாங்க. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அங்கே அவங்க பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. எங்கள் ப்ராடக்ட் என்ன இருக்குது ஃப்ரீயாக கொடுப்பாங்க நிறையா. இங்கே வந்தால் கூட ஏதாவது இந்த சந்தனம் பேஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க, பாட்டு எடுத்துகிட்டு வராங்க, ஏதாவது எடுத்து கொடுப்பாங்க. இல்லை நான் தாத்தா வயசு என்னை பற்றி நான் சொல்லுவேன். நான் 1985 காலேஜ் முடிச்சு வந்துட்டேன் கடைக்கு. அதுக்கு முன்னாடி வந்தேன். பிஎஸ்சி படிக்கும்போது, டிகிரி படிக்கும்போது சாட்டர்டேஸாக தான் போயிடுவேன் கடைக்கு. கொஞ்சம் எனக்கு 85 வரும்போது எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு. பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, என்ன ஐட்டம் இருக்குது, ப்ராடக்ட் நாலேஜ், ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் என்ன இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டேன். அப்பா நான் படித்து முடிச்சேன்னா அப்பாவோட நாங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எஃப்எம்சி ப்ராடக்ட் காஷ்மீர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். அதனால் எல்லா இடத்துலையும் எங்கள் கடை பேர் தெரிஞ்சு. சவுண்டு கேட்கறதா? இல்லை கொஞ்சம் கம்மியாக வண்டியில் படி. அதுக்கப்புறம் பூஜா ஐட்டம்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வெறும் மஞ்சள் குங்குமம்னா எப்படி இருக்கும், ஒரே பேக்கெட்டாக இருக்கும், ஒரே இதாக இருக்கும், கலர் தான் இருக்கும். நான் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன், சைடு பிராண்டு இதெல்லாமே. வேறு அந்த நார்த் டெல்லியிலேருந்து வரும் பான் மசாலா, சிவி டொபேட்டோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறையா ஸ்டேட்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சு. காஷ்மீர்லேருந்து சாஃப்ரான் வரும், ராஜஸ்தான்லேருந்து மார்பிள் ஐட்டம்ஸ் வரும், ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டு ஸ்டாச்சுஸ் இதெல்லாம் வரும். சண்டிகர்லேருந்து கூலர் ப்ராடக்ட்ஸ், டெல்லியிலேருந்து ரெட் தூப்பு வரும், அந்த மாதிரி தூப்பு ஹோமத்துக்கு போகிற ஐட்டம் அதெல்லாம் வரும். மத்திய பிரதேஷ்லேருந்து உட் ஒர்க் வரும், ஸ்டாண்டு மரத்துலேயே கப்சான் பண்ணி வைக்கிறது, ஊர் கட்டி வைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் அங்கே நிறையா பண்ணுறாங்க. அங்கேருந்து அது வருது. அப்புறம் இது உஜ்ஜைன்லேருந்து மஞ்சள் குங்குமம் கிறிஸ்டல்ஸ் மாதிரி வரும். சும்மா பவுடர் கிறிஸ்டல் ரவுண்டாக இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணணும் நல்லா நைஸாக பவுடர் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெத்தியில் வைப்பாங்க, தண்ணியில் கலந்து வைக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து உத்தரகாண்ட்லேருந்து உத்தராஞ்சல் வந்து கங்காஜல் கங்கோத்திரிலேருந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. கங்கா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 15 கிலோமீட்டர். வருஷத்தில் ஒரு 3 மாதம் தான் பேக்கிங் பண்ணுவோம். அப்புறம்லாம் ஃபுல்லாக ஸ்னோ கவர்டு. அது திருப்பி சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே
ஃபஸ்ட்டு அந்த ஊர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸ்னோவெல்லாம் கொஞ்சம் மெல்ட்டான பிறகு அதுக்கப்புறம் அந்த ஊரில் இவங்க இருக்கிற ரோடு எதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி அவங்க ஃபேக்ட்ரி கிட்ட எல்லாம் கிளியர் பண்ணி போகிறதுக்கு 2 மாதம் ஆகும். திருப்பி 3 மாதம் கழிவு திருப்பி அந்த கங்காஜல் வந்து நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் பெங்களூர் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி யாரும் பாட்டில் பண்ணி கொண்டாட மாட்டாங்க. காசிக்கு போனால் அந்த இதில் பேசுகிறாங்க கொடுப்பாங்க காப்பர் இது, அதுதான் இங்கெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. சும்மா அதை பிரிக்காமல் அப்படியே வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது நாங்கள் வந்து பெட் பாட்டிலில் வச்சோன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணுறது நாங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறோம். கங்காஜல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். பூஜைக்கு எல்லாமே வேணும். சும்மா தெளிக்கிறதுக்காகட்டும், ஹோமம் பண்ண அந்த கலசத்தை கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் அது இறந்து போனால் யாராவது அது கங்கா ஸ்நானம் பண்ணுவாங்க. கடைசியில் வீடை தெளிச்சுருவாங்கல்ல. அதுக்கப்புறம் தீபாவளி டைம் எல்லோரும் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கங்காஜலுக்கு நிறைய யூஸ் இருக்குது. அது நாங்கள் சொல்லி அப்படியே இப்போ கிட்டத்தட்ட நாங்களே 5 வெரைட்டி 5 கம்பெனி இந்த கங்காஜல் வச்சுருக்கோம். அது அவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடை வந்து வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருந்தது. அதில் 3 ஃப்ளோர் கட்டி மொத்தம் 4 ஃப்ளோர் ஆகிடுச்சு. அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டு பின்னாடி சும்மா வாழை தோட்டம் மாதிரி வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் உள்ளே இருக்கு வாழை தோட்டம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இதோட பண்ணோம். சரி, அது கட்டியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டு ரோடு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ரோடு வைட்னிங் 25 அடி போயிருக்கோம் 2 சைடும் அப்படின்னு. எங்கள் கடை இருக்கிறது 30 அடி தான் நீளம். 25 அடி போயிடுச்சுன்னா 5 அடி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு முடியல. 5 அடி இடத்த வச்சுட்டு வியாபாரம் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் தான் வீட்டு பின்னாடி இடம் வச்சு வந்துச்சு. அதை கட்ட ஆரம்பிச்சு. இது நமக்கு ஒரு சேஃப்டிக்காக திடீர்னு இடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் போகிறதுக்கு கிடையாது. அது பண்ணோடனே அது அந்த கவர்மெண்ட்டு அடுத்த கவர்மெண்ட் வர வரைக்கும் அதை அப்படியே விட்டாங்க, மறந்துட்டாங்க எல்லாம். சரி, மறந்துட்டாங்கன்னு நாங்களும் கட்டி முடிச்சுட்டு சும்மா வச்சுருக்க முடியாது. பின்னாடி போடுவாங்க, அவ்வளோ பெரிய இடத்த கட்டிட்டாங்க. அங்கேருந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் போகிறோம், எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் சப்ளைஸ் எல்லாம் ஆரம்பித்தோம். இந்த கூகுள் சேனலில் சிஎம்எஸ் வந்துச்சு. கர்நாடகா ஃபுல் சப்ளை பண்ணிட்டு அது கொஞ்சம் பெரிய இடமா அது ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணோம். சூப்பர் மார்க்கெட்ஸு, மாடல் ட்ரேட்ஸு, ஹோட்டல்ஸ்க்கு இதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். மேக்ஸிமம் ப்ராடக்ட்லாம் தயிர், பால், நெய், பட்ரு, சீஸ் இதெல்லாம் வச்சு கேட்ச் கம்பெனின்னு ஸ்பைசஸ் 60-70 வெரைட்டி ஸ்பைசஸ் அது ஹோட்டல் சப்ளைஸ் பண்ணாங்க. இந்த காஃபி டீ, ஏவி டீ கேரளா பேஸ்ட் அது வச்சுருக்கோம். டோட்டல் ஹோட்டல்ஸ்க்கு வேணுங்கிறத இதெல்லாம் வச்சுருக்கோம். அது எல்லாருக்கும் போகும். ஹோட்டல்ஸும் போகும், கேட்ரிங் காரங்களுக்கும் போகுது, ப்ளஸ் மாடல் ட்ரேட்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. கோவிட் வந்தது, ஹெல்த் எல்லாருக்கும் அப்செட் ஆச்சு. எல்லாருக்கும் கோவிட் இருந்துச்சு. அப்பாவுக்கு ரொம்ப சிவியராக இருந்துச்சு. 3 months ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருந்தோம் வீட்டில் வச்சு. இந்த டைமில் பிஸ்னஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஹோட்டல் சப்ளைஸ்னால் ஹோட்டல்ஸ் நிறையா ஹோட்டலில் தொடங்க விடல. நாங்கள் எல்லாம் பெரிஷபிள் ஆகிட்டதுனால நிறையா லாஸ் ஆகிடுச்சு. அந்த லாஸை எப்படி அக்யூமுலேட் பண்ணணும், வேறு மெத்தட் பார்த்துட்டு அந்த டைமில் யாருமே பேமெண்ட்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஹோட்டல்ஸ் எல்லாம் அவங்க எதுவுமே பேமெண்ட் பண்ணல. கேட்டால் எங்கள் ஹோட்டல் திறக்கவே விடல, நாங்கள் எப்படி பண்ணுறோம். கம்பெனிக்காரர்கிட்ட கேட்டால் எங்களுக்கு எல்லாருக்கும் லாஸ் ஆகிடுச்சு, அது எதுவுமே பே பண்ண முடியாது. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பெரிஷபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ளஸ் கலெக்ஷனும் எதுவும் வரல. சரி, வேறு ஏதாவது பார்க்கலான்ட்டு அவங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கோம். மார்ஜின் ரொம்ப கம்மியாக அதெல்லாம் ட்ராப் பண்ணி டொபாக்கோ வந்துட்டு 160% செஸ் இருக்குது, 28% ஜிஎஸ்டி.
டோட்டல் 188% டேக்ஸ். எல்லா இடத்துலையும் ஒரு டேக்ஸ் கிடையாது. அவ்வளோ டேக்ஸ் கட்டியும் மார்ஜின் வந்துட்டு 0.5% 1% தான். சரி, அந்த மாதிரி ஆகிட்டுலாம் எதுக்கு ப்ளஸ் டொபேக்கோ எல்லாத்துக்கும் பெரிய ஆபத்து. அதனால் அப்பாவுக்கும் கடைசியில் கேன்சர் தான் வந்தது. யாரும் சாப்பிடுறது டொபேக்கோ யாரும் சாப்பிட மாட்டோம். அப்படியும் வந்துச்சு. எனக்கும் நர்வ் ப்ராப்ளம், நானும் டொபேக்கோ சாப்பிடுவேன். சரி வேண்டான்ட்டு அந்த டொபேக்கோ எதுவும் விட்டாச்சு. விட்டுட்டு வேறு ஏதாவது பூஜா ஐட்டம்ஸில் கொஞ்சம் வெரைட்டிஸ் நிறையா. ப்ளஸ் இந்த பக்கம் அணியூர்லேருந்து சாம்பலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ரொம்ப டிராஃபிக், பார்க்கிங் ப்ராப்ளம், லோடிங் அன்லோடிங் ரொம்ப கஷ்டம். அதனால சரி அது வாடகைக்கு விட்டுட்டு இங்கே வந்து சாம்பலுக்கு ஸ்டார்ட் பண்ணி சரி அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்றுனா புதுசு புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த கோவிடுக்கு முன்னாடி கொஞ்சம் அண்ணன் அந்த ஃபோட்டோ வாங்கணும். ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு 3 இடத்துல வாங்கிடுச்சு. அந்த ப்ராடக்ட்லாம் நாங்கள் எல்லாமே டோட்டலி ஆர்கானிக்காக பண்ணிட்டு அங்கே இங்கே பண்ணாங்க. நாமளும் தான் மெயின். வேறு ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தென்னை மரம், வாட்டர் எலுமிச்சை, சப்போட்டா எல்லாமே ஆர்கானிக்னால இங்கே கொண்டாந்து என்ன சேல் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அந்த இது ஸ்டார்ட் பண்ணுவோம். வேறு அதுலேயே நாங்கள் இன்னும் ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி ஏதாவது போடலாமான்னு. அதனால வரலாம். அதாவது ஆர்கானிக் ஃபார்ம் தோட்டம் மட்டும்தான் இருக்குது. இப்போ தண்ணி இருக்குது, ப்ளஸ் இதெல்லாம் இருக்கும், அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பண்ணாலும் பண்ணலாம். நாங்கள் மாம்பழத்தை வச்சு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் பழுத்துச்சுன்னா ரொம்ப என்ன பண்ணணும், பல்ப் எடுத்து வச்சுக்கணும். அது ஒரு வாரத்துக்கு 1 மாதத்துக்கு 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஊற வச்சு பண்ணிடலாம். ஸ்வீட் பிக்கல் பண்ணலாம், ஜாம் தயார் பண்ணலாம், இதெல்லாம் தயார் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்மளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பையன் என்ன பண்ணுறாங்க, அங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு இடம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், போய் மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அது வந்து பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுட்டு நான் ஒரு இடத்துல பார்த்தேன். மேல் லேயர் வந்துட்டு ஆடு இருக்கும். இந்த ஆட்டோட வேஸ்ட் வந்து கீழே போகும்போது அதுக்கு அடுத்ததில் கோழியை வளர்ப்பாங்க. அந்த கோழியை அதை சாப்பிட்டுட்டு அதோட வேஸ்ட் வந்து இன்னும் கீழே போகும்போது மீன் வளர்த்துருப்பாங்க. ஒரே ஷெட்டில் 3 நிமிஷம் வளர்த்துற மாதிரி அந்த மாதிரி பண்ணோம். அங்கே மூலிகை ஐட்டம் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 9 மூலிகை இருக்காங்க. ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. எங்களுக்கு எது தெரியுமோ அது மட்டும் தான் பழகிருக்கீங்க. உதாரணத்துக்கு இந்த வேப்ப மரம் இருக்கும் நிறையா, அதில் வர அந்த வேப்பம் பூவை சேல் பண்ணுவோம். அது நல்ல டிமாண்ட். அதை வயிற்றில் பூச்சி பூவெல்லாம் வந்துடும். வேப்பம் பூவை சாப்பிடணும். வெறும் ஒயிட் ரைஸில் நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா போகும். வயிற்றில் இருக்க பூவெல்லாம் வேணும். சுண்டைக்காய் இருக்குது, நிறையா சுண்டைக்காய் இருக்குது. கரண்டை இருக்குது, கரண்டையில் நிறையா மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 இது இருக்குது. அதில் ஒருத்தர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கார், கேமராமேனாக இருக்கார். அவர்கிட்ட ஒரு ரிசர்ச் அந்த ஹர்ப்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு மைசூரில் இருக்கார். அதுலேயே அவரை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தா ஒரு 200 அடி போயிருக்காங்க. 20 மூலிகை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அது என்ன மூலிகை பேர் என்ன, பொட்டானிக்கல் நேம் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லி பாராட்டு. சரி, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஒருத்தவங்க வர இன்ட்ரெஸ்ட்டு. ஒருத்தவங்க இந்த க்ரீன் ஹவுஸ் போட்டு உள்ள காய்கறி பழம் வளர்க்குறது, இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வளர்க்குறது, அந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணி ரெடியாக இருக்கும். இன்னொன்று ஒரு ஃபார்ம் வந்து சேல் பண்ணணுமா, அது வேணாலும் யாராவது ட்ரை பண்ணணும். 19 ஏக்கர் இருக்குது. மொத்தமாக வாங்கினாலும் சரி, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேர்ந்து வாங்கினாலும் சரி. பண்ணாச்சு இங்கே ஆரோவள்ளியில் ஃப்ளாட் போட்டு பண்ணியிருக்காங்க, சைட் போட்டது. நம்மளும் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினா கூட எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். யாராவது இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள்.
க்ரியேட் பண்ணலாம். யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பண்ணலாம். நாட்டு பசு மாடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்க, இப்போ கோஷாலா மாதிரி பண்ணுறாங்க. 25 மாடு 50 மாடு வச்சுருப்பாங்க. வெறும் மாட்டு சாணமும் இந்த கோமியத்தை வச்சு 25-30 ப்ராடக்ட் பண்ணுறாங்க. எங்ககிட்ட இருக்குது அதெல்லாம். அது மாதிரி கோஷாலா மெயின்டைன் பண்ணுறது யாராக இருந்தாலும் பண்ணலாம். ஒரு டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் டூரிசம் இருக்குது. அதாவது ஒரு 10 ஆக்டிவிட்டி இருந்துச்சுனாங்க ஃபேமிலி எவ்வளோ ஒரு நாள் போய் பார்த்துட்டு கிடையாது. இங்கே இருக்கிற ஐடி ஃபீல்டு பிள்ளைங்களுக்கு அரிசி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. மாமரம் எங்கே இருக்குன்னா அது வந்து எங்கெங்கே வரும் அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் நாங்கள் போய் வெறும் செடி மரம்னு வேறு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் தான். நம்ம மெயினாக வாங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். அது மாதம் போயிட்டு வரும். போயிட்டு வந்தால் ஒரு 15 days நல்லா இதாக இருக்கும். அது எல்லாரும் பார்க்கணும். கடைசியில் ஒருத்தர் சொன்னார், அக்ரிகல்ச்சர் டூரிசம் நான் ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். அப்போ தான் வர்றவங்களுக்கும் கொஞ்சம் பொழுது போகும். அதே மாதிரி நாட்டுக்கு சாப்பாடுலாம் மண்பானை சமையல் இந்த இதெல்லாம் கூட அங்கே வச்சு பண்ணிக்கலாம். யாராவது வந்தீங்கன்னா ஃபார்ம் விசிட் பண்ணால் கூட கூப்பிட்டு போயிடுவோம். நாங்கள் எப்படி மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டுருக்கோம். வந்து பார்த்துட்டு போகணும். இந்த ஜென்ரேஷன் இது வரைக்கும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கு. அடுத்த ஜென்ரேஷன் சச்சின்னு சொல்லுவோம். அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இன்னொரு மேட்ரு அவங்க ஐயா பற்றி சொல்லியிருக்கேன். அவங்க ஐயா பிஸ்னஸ் பண்ணுறதில் இப்போ சில ஐட்டம் எக்ஸ்க்ளூசிவ் இந்த ஷாப்பில் தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. இவங்ககிட்ட 100 ரூபாய்க்கு விற்கிற பொருள் வேறு இடத்துல 150 ரூபாய் விற்கும். ஆனால் இவங்க 100 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. இன் அடிஷன் எல்லா பான் ஷாப் கிடைக்கும் ரேஷன் கார்டாட்டம் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் சரக்கு கொடுப்பாங்க, வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த எம்ஆர்பி ரேட்டு ஒரு ரேட் இருக்கிற 100 ரூபா பொருள் 100 ரூபாய்க்கு தான் இருக்கும். அதே பொருளை அவங்க கார்டு கொடுக்காம அந்த சரக்கை 150 ரூபாய்க்கு என்டையர் ஸ்டாக் விற்கிறதுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அந்த சமயத்தில் அவர் அந்த ப்ராடக்டை 100 ரூபாய்க்கு விற்பார். அவர் வாங்கிட்டு போகிறவன் 5 பாக்கெட் வாங்கிட்டு ஒரு பாக்கெட் 150 ரூபா 200 ரூபாய் விற்கலாம். ஆனால் இவங்க விற்றது அதே ரேட்டில் அது விற்காங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று எனக்கு பர்சனல் பாயிண்ட் ஒன்று. என்னுடைய சம்பந்தார் என்னுடைய மாமனார் என்னை பற்றி மாப்பிள்ளையை பற்றி தெரிகிறதுக்கு அவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணார். அவர்கிட்ட தான் எனக்கு கல்யாணம். 2வது என்னுடைய பையனுக்கு கல்யாணத்துக்கு என்னுடைய சம்பந்தார் அவர்கிட்ட தான் ரெஃபரன்ஸ் கேட்டார். இது போல் ஒரு பேரை உங்கள் ஊரில் இருக்க அந்த பையன் யாருன்னு. அதுவும் சொன்னோம். அந்த 2 விஷயத்துக்கு நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறோம். பர்சனல்